சூலூர் சுப்பாராவ். இது ஒரு உண்மை நிகழ்வு. 1920 ஜனவரி 16ஆம் தேதி கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி ஊரில் பதட்டம். பாப்பம்பட்டி புதர் நிறைஞ்ச ஊராயிருக்கும். அக்கம் பக்கத்தில் இருந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஆடு மாடு மேய்க்கிறது வழக்கமாயிருக்கும். அந்த பகுதியில் எப்போதும் போல் ஆடு மாடுகளை மேய்க்க வந்த சிறுவனோட கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு காட்சியை அவன் வாழ்க்கையில் பார்த்திருக்கவே மாட்டான். அந்த இடத்தில் கோரமான சடலம் ஒன்றை பார்த்தான். அந்த சடலத்திற்கு தலை இல்லை. பயந்து போய் வீட்டுக்கு ஓடுகிறான். கோயம்புத்தூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சென்னையையே திரும்பி பார்க்க வைத்தது இந்த சம்பவம். தலையில்லாமல் கிடந்தது யாரு? இன்றைய கிரைம் ஸ்டோரியில் பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூருக்கு அருகில் இருந்த சூலூரின் ஜமீன்தாராக ஏகப்பட்ட நிலப்புலன்களுடன் இருந்தவர் சுப்பாராவ். அந்த குடும்பத்திற்கு ஊர் மக்களிடையே நல்ல பெயரும் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கெடுப்பதற்காகவே வந்தவரைப் போல இருந்தார் சுப்பாராவ். பெண்கள் தொடர்பான அவரது அணுகுமுறை மிக மோசமாக இருந்தது. இந்த நிலையில்தான் கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஜே.சி. குருசாமி பிள்ளை என்பவரது மகள் மீது சுப்பாராவின் பார்வைப்பட்டது. அந்த பெண்ணிடம் பல வகையிலும் முயன்றார் சுப்பாராவ். ஆனால் இந்த முயற்சிகளுக்கு தந்தை குருசாமி பிள்ளை தடையாக இருந்தார். ஜனவரி 13ஆம் தேதி குருசாமி பிள்ளையின் வீட்டிற்கு வந்த 2 பேர் அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு புகைப்படம் எடுக்கும் வேலை இருப்பதாக கூறி அவரை அழைத்துச் சென்றனர். அப்படி சென்றவர்தான் தலையில்லாத சடலமாக கிடைத்தார். காவல்துறை சீக்கிரமே குருசாமி பிள்ளையை அழைத்துச் சென்ற முகமது கவுஸ், பொன்னுசாமி ஆகிய இருவரையும் கைது செய்தது. இவர்கள் இருவரும் சுப்பாராவின் பணியாளர்கள். அவர்கள் அளித்த தகவலின் நஞ்சப்பன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவர் சுப்பாராவின் நண்பர். பிறகு இன்னொரு நபரும் கைது செய்யப்பட்டார். இறுதியில் சுப்பாராவும் கைதானார். ஆக மொத்தமாக 5 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் அசஸர்களாக, அதாவது ஜூரிகளாக இருந்தவர்கள் சுப்பாராவ் குற்றவாளி இல்லை என முடிவு செய்தனர். இருந்தாலும் வழக்கை விசாரித்த நீதிபதியான ஜே.ஜே. காட்டன் சுப்பாராவும் அவருடன் குற்றம் சாட்டப்பட்ட வேறு 3 குற்றவாளிகள் என கருதினார். ஆகவே அப்ரூவராக மாறிய நபரை தவிர்த்து மீதமுள்ள 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தில் நடந்த விசாரணை கீழமை நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையை விட சுவாரஸ்யமானதாக அமைந்தது. எட்லி நார்டன் கொலையின் அடிப்படை குறித்தே கேள்வி எழுப்பினார். குருசாமி பிள்ளையின் மகளை சுப்பாராவ் குறிவைத்திருந்தால் அந்த பெண்ணை அல்லவா கடத்தியிருக்க வேண்டும்? ஏன் குருசாமி பிள்ளையை கடத்தப் போகிறார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் சடலத்தின் தலை கிடைக்கவில்லை என்பதால் கிடைத்த சடலம் குருசாமி பிள்ளையுடையதா என்பதிலும் சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எய்லிங் மற்றும் ஜே.ஜே. ஹியூக்ஸ் நார்டனின் வாதங்களை ஏற்றுக்கொண்டனர். காவல்துறைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து குற்றவாளிகளை விடுவித்தனர். சுப்பாராவும் அவரது கூட்டாளிகளும் விடுதலையாகி வெளியில் வந்தனர். சுப்பாராவின் நடவடிக்கைகள் அதற்கு பிறகும் மாறவில்லை. ஆண்டுகள் கழிந்தன. சில ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1925ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி, சேலத்திலிருந்து 2 மைல் தூரத்தில் இருந்த கண்ணம்பாளையத்தில் உள்ள சுப்பாராவின் தோட்டத்தில் அவரும் அவருடைய வேலைக்காரர்கள் இருவரும் கொல்லப்பட்டு கிடந்தனர். அவரை யார் கொலை செய்தார் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை
ஜே.சி. குருசாமி பிள்ளையை கொன்றது சுப்பாராவும் அவருடைய ஆட்களும் தான் என மக்கள் நம்பினார்கள். ஆகவே சுப்பாராவின் மரணம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்பதோடு அவரது குற்றத்திற்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதாக உணர்வும் மக்களிடையே ஏற்பட்டது.